அம்மா, எனக்கு ஞாபகம் இருக்கா? போன வாட்டி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஆதாமும் ஏவாளும் நன்மை தீமையை அறியக்கூடிய கனியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ சாகவே சாவாயின்னு ஏசப்பா பைபிள் வசனத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க அந்த கனியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப வருஷங்கள் உயிர் வாழ்ந்தாங்க. உங்க பிள்ளைங்க எல்லாம் பெற்றுக்கிட்டாங்க. ஆனா அந்த பைபிள் வசனத்துல நீ சாகவே சாவாயின்னு இருக்குல்லம்மா, அப்ப அதுக்கு என்னம்மா அர்த்தம்? அதாவதுமா, தேவன் ஆதாமையும் ஏவாளையும் அவங்கள அழிவே இல்லாத வாழ்க்கையதான் உருவாக்குனாங்க. ஆனா இப்ப மரணம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்க இப்ப உயிரோட இல்ல. ஆனா ஆத்மா வாழுது. ஆத்மா வாழுற மாதிரி நம்ம சரீரமும் வாழ்றதுக்கு தான் அவர் நம்மள உருவாக்கி இருந்தார், ஆதாமையும் ஏவாளையும். ஆனா அந்த பாம்பு தந்திரமா அவங்கள இந்த கனியை நீங்க சாப்பிடுறதுனாலே சாகவே சாவது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க தேவர்களை போல இருப்பீங்கன்னு சொன்னது. அந்த கண்கள் திறக்கப்படும் சொன்னது. ஆனா நம்ம அப்ப அவங்க என்ன கண் தெரியாமையா இருந்தாங்க? கண் நல்லா தெரிஞ்சது. ஆனா எந்த கண் திறக்கப்படுறது? பாவத்தின் கண் திறக்கப்படுது, அதாவது மாம்சத்துக்குரிய கண். ஆனா அத மறைச்சிட்டு, அந்த உண்மைய மறைச்சு ஏமாத்திட்டு இவங்க அதை சாப்பிட்டதுனால அவங்க பாவக்கண்கள் திறந்துருச்சு. ஏன்னா அவங்க நிர்வாணின்னு சொல்லி அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாம இருந்தது. மகிமையான சரீரத்தால அவங்க மூடப்பட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பறவைகள், பிராணிகள், அதாவது மிருகங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ட்ரெஸ் போட்டிருக்கா, ஆனா அதுல அசிங்கமா ஏதாவது தெரியுதா? ஒண்ணு தெரியல. அதோடைய மகிமையால அது உருவாக்கப்பட்டிருக்கு. நமக்கும் அதே மாதிரிதான் மகிமையானால உருவாக்கப்பட்ட அந்த சரீரத்தை நம்ம அந்த நாளிலே என்ன பண்ணிட்டாங்க? ஏவாள் இந்த கனி சாப்பிட்டதுனால அந்த மகிமையின் சரீரம் அவங்கள விட்டு போயிடுச்சு. மகிமையின் சரீரம் இழந்துட்டு அதை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு பாவக்கண்கள் திறக்குது. அந்த நிர்வாணின் உடனே பயம் வருது. அவங்க தேவனாகி கர்த்தர் வர்ற நேரத்துல அந்த சன்னதியை விட்டு அவங்க விலகி மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சாங்கன்னு வரும். பயந்து வெட்கப்பட்டு, அதாவது வெட்கங்கிறது என்னது? அவமானத்தை குறிக்கும். அந்த அவமானங்கள் எல்லாமே அந்த நாள்ல அவங்களுக்கு வந்துருது. அது வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, கண்ணீரும் இல்லை, சந்தோஷமான வாழ்க்கைய தேவன் எல்லாவற்றையும் படைத்து கொடுத்து அவங்களுக்காக ஆளுகை செய்ய கொடுத்திருந்தாங்க. ஆனா அந்த பாவத்தை நிமித்தம் அவங்க எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது. அந்த குழந்தைகள்ல 2 பேரு எல்லாம் ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்ணிட்டான். அந்த காயின் ஆபேல் கதை, அதை நான் உனக்கு அப்புறம் தெளிவா சொல்றேன். அப்படி கொலை பண்ணிருந்தா அந்த அளவுக்கு பாவங்கள் பெருக ஆரம்பிச்சிருச்சு. பாவங்கள் பெருக பெருக அப்போ எப்படி தேவன் அவங்களோட பேசினாங்க, அவங்களோட உறவாடி கொண்டிருந்தாங்க. ஆனா இப்போ பார்க்க முடியுதா? இப்போ பாவங்கள் பெருக பெருக நம்ம கண்கள்ல ஆவிக்குரிய கண்களை நம்ம இழந்துட்டோம். சரீரத்தையும் மகிமையான சரீரத்தை நம்ம இழந்துட்டோம். அதனால அவங்கள நம்ம பார்க்க முடியல. இப்ப மரணம்னு ஒண்ணு சரீரம் அழிவுக்குள்ள போயிடுச்சு. இப்போ நம்ம மரணம் அடைஞ்சு சரீரம் அழிஞ்சிருது இல்ல, ஆத்மாதான் உயிர் வாழும், சரீரம் அழிஞ்சிரு. அந்த அறிவை தான் அவர் சொன்னார். இப்ப புரியுதா உனக்கு? புரியுதுமா. எனக்கு இன்னொரு டவுட் கூட இருக்குமா. நம்மளுடைய காயின் ஆபேல் இருக்காங்கம்மா, அவங்க 2 பேருமே ஏசப்பாக்கு காணிக்கையை படைச்சாங்க. அதுல ஏசப்பா ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரிச்சாங்க, நம்ம காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கல. அது ஏமா? ஒருவேளை காயினுடைய காணிக்கை மனசுல ஒரு விருப்பமே இல்லாம ஏசப்பாக்கு கொடுக்கணும்னு ஒரு விருப்பம் இல்லாம கொடுத்திருப்பாங்களோ, அதான் ஏசப்பா அங்கீகரிக்கலையோ? ஆபேலும் 2 பேருமே அவனும் நல்ல காய்களை தான் கொண்டு வரான், மனசாரதான் கொண்டு வரான். இவனும் நல்ல கொளுத்த ஆடு, அவனுக்கு என்னென்ன இருக்குதோ அதை எல்லாவற்றையும் தலையிட்டு இவனு கொண்டு வரான். ஆனா தேவன் உள்ளத்தை, இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். சரியா? அவன் நல்ல எண்ணத்தோட ஆசீர்வாதம் கிடைக்குங்கிற எண்ணம் அவனுக்கு இருக்குது, நம்பிக்கை எல்லாம் இருக்கு, அப்ப நல்லதுதான் கொடுத்திருப்பான். ஆனா அவனுக்குள்ள கிரியை செய்யற ஆவிகள் இருக்குல்ல, அது தேவன் பகுத்தறிவார். சரியா? இப்போ ஆபேலுடைய காணிக்கைய அங்கீகரிச்சுட்டாரு. அவனுக்கு என்ன வருது? பொறாமை வருது. சரியா? அந்த பொறாமைனால அவன் என்ன பண்றான்? கொலை பண்றான். அப்ப அவனுக்குள்ள எந்த ஆவி கிரியை செய்யுது? மாம்சத்தின் ஆவி, அதாவது அந்த பொல்லாத ஆவி. அந்த கனி சாப்பிட்டாங்கல்ல, தீமையின் கனி, அந்த ஆவி அவனுக்குள்ள கிரியை செய்யுது. இதுவே ஆபேலுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கலன்னு வையன், அவன் என்ன பண்ணிருப்பான்னா, ஏன் கடவுளை என்னுடைய இதை நீங்க அங்கீகரிக்கலன்னு, என்ன பாவம் பண்ண சொல்லுங்க, நான் திருத்திக்கிறதுன்னு அழுது துடிச்சு கேட்டிருப்பான். அப்ப கர்த்தர் அதை மன்னிச்சு என்னதுனாலும் சொல்லுவார். ஆனா இவன் என்ன பண்றான்?
கொலைய பண்றான். அப்ப இவனுக்குள்ளே எப்படிப்பட்ட ஆவிக்கிரியை செய்து கர்த்தர் அதை ஆராய்ந்து பார்க்கிறவர்ல அதுல அவர் தெரிஞ்சதுனால அவனுடைய காணிக்கை அவர் ஏற்றுக்கொள்ளாம இருந்தார். ஆனா அந்த கனியை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள தீமை காரியங்கள் வர ஆரம்பிக்குது. அப்ப அந்த நமக்குள்ள பாரு 2 உணர்வும் பேசும். ஆவியானவரும் பேசுவாரு, அதே சமயத்துல அதாவது ஆவி நம்ம தேவனுடைய ஆவியும் பேசும், அதே சமயத்துல நம்ம இந்த பொல்லாத கனி சாப்பிட்ட மாம்சத்தின் ஆவியாது அதுவும் பேசும். சரியா? இந்த 2 ஆவிக்கு நம்ம எந்த ஆவிக்கு இடம் கொடுக்கணும் அதுதான் தேவன் பார்ப்பாரு. இப்ப ஆவியானவர் நீ கோவப்படாதம்மா, நீ பொறுமையாரு, விட்டு கொடு, சரி இது பெருசுப்படுத்தாத அப்படின்னு அவர் நல்ல காரியங்களை அவர் தூண்டுவார். அந்த உணர்வு தூண்டும். ஆனா நம்ம அதுக்கு இடம் கொடுக்காம இன்னும் அவளெல்லாம் சும்மா விடாது, அதெல்லாம் நம்ம இழிச்சவாயா அப்படி விடக்கூடாது அப்படின்னு சண்டை போடுறதுக்கு தூண்டும் இன்னும் ஒரு ஆவி. அப்ப இந்த 2 ஆவிக்கு நம்ம எந்த ஆவிக்கு இடம் கொடுக்கிறோம்? மாம்சத்தின் ஆவியா, அந்த பொல்லாத மாம்சத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்கிறோமா, இல்ல தேவனுடைய ஆவிக்கு இடம் கொடுக்கிறோமா அப்படின்னு அவர் பார்ப்பார். சரியா? அதனாலதான் நம்ம பாவத்தை தூண்டக்கூடிய அந்த ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது, இச்சையை தூண்டக்கூடிய அந்த ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது, பொல்லாங்கு செய்ய தூண்டுகிற அந்த ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆனா ஏசப்பா நன்மையை செய்ய தூண்டுறாருல, அந்த ஆவிக்கு இடம் கொடுக்கும்போது அவர் செயல்படுவார். அந்த காரியம் நமக்கு ஜெயமா இருக்கும். அப்போ நமக்கு வியாதிங்க இந்த இதெல்லாம் வராது. ஆனா இப்போ வியாதிகள் பெருகிற காரணமே என்னன்னா பாவம் தான். பாவத்தினாலதான் மரணம் எதை வரவும் மரணம் தான் வியாதியை எல்லாத்தையுமே நமக்கு கொண்டு கஷ்டத்தை கொடுக்கறது எல்லாமே அந்த பொல்லாதாவி. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கலன்னா நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். சரியா? இப்ப புரியுதா உனக்கு? புரியுதுமா. அம்மா எனக்கு ரொம்ப இது ஒரு பெரிய டவுட்மா. இது எனக்கு மட்டும் இல்லம்மா, நிறைய பேருக்கு இந்த மாதிரி டவுட் இருக்கு. என்ன டவுட்னா, நம்ம காயின் இருக்காங்களம்மா, காயின் நம்ம ஆபேல கொண்டதுக்கு அப்புறம் தேசத்தை விட்டு வெளியேறாங்க. வெளியேறி தன் மனைவி அறிந்தான் காயின் அப்படின்னு இருக்கலாமா. அப்ப அந்த மனைவி எப்படிமா வந்தாங்க? ஏன்னா ஏசப்பா படிச்சது ஆதாம் ஏவாள், அவங்க பிள்ளைங்க காயின் ஆபேல். அந்த ஆபேல் இறந்ததுக்கு அப்புறம் காயின் வெளியே போனாங்க. ஆனா அவங்க மனைவி அறிஞ்சாங்கன்னு வரும்போது ரொம்ப பெரிய டவுட்டா இருக்கு. நீங்க கிளியர் பண்ணுங்கம்மா எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணுமா? நெக்ஸ்ட் வீடியோல பாருங்க.